போன எபிசோடில் அவன் ஸ்டாஃப் மேல் செஞ்சிருப்பான். ஸோ அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இவன் ஸ்டாஃப் மேல் செஞ்சிருப்பான். எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நல்லா இருக்குது. ஸோ ஒருத்தன் வந்து சூப் திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நல்லா இருக்குது அது வந்து அதாவது பொட்டேட்டோ வந்து நறுக்கி வீணாக போயிருக்கும்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா வதக்குனதுனால சூப் வந்து திக்காக இருந்திருக்கும். அதே டயத்தில் அது டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கும். ஸோ அதை ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் வந்து இது கரெக்டான இதில் வந்து வேக வச்சுருக்கான், கரெக்டான டைமிங்கில் சால்ட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து இவன் பார்த்துட்டு ஓகே நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடான். எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு சூப்பர், இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் நினச்ச மாதிரி நடந்துட்டு அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். அதை எப்படி பண்ணேங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் காகு. ஆனால் பின்னாடி காய் நின்றுட்டு அதை அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுறான். பிகாஸ் அவனுக்கு தெரிஞ்சுட்டு செலக்ட் ஆக மாட்டான் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ என்ன ஆகிடுது, எல்லாரும் ஓட்டிங் டைம் வந்துடுது. நினு வந்து சொல்கிறா இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கையை தூக்குங்கப்பா அப்படிங்கிறப்ப நினுவும் மிலோ அப்படிங்கிற ஒரு ஆளும் தான் கையை தூக்குவாங்க. மிலோங்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாப்புல. ஆனால் இங்கே வந்து ஸ்டாஃபாக வேலை பார்ப்பாப்புல. அதே மாதிரி ஹொட்டாய் இருக்கார்ல, ஸோ அவருக்கும் தனியாக ஒரு ஷாப் இருக்குது. இங்கே ஆனால் செஃபாக வேலை பார்ப்பாப்புல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே தனி ஸ்டார்ஸ் தான், அதாவது செஃப்பில். இருந்தாலும் இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அந்த கே ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டல், இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்ஸ் அந்த இது சமைக்கிறதுல, இன்னொருத்தவங்க சூப் வைக்கல, அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க அதே டயத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் கையை தூக்குறப்ப வெறுத்து போயிடுவான் வாழ்க்கை. எப்படி இது எப்படி எனக்கு பாசிபிள், எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பான். எல்லாரும் ஓட்டு போட்டு சரி வாங்க அதெல்லாம் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இவன் வின் பண்ண முடியும். அப்போ வந்து சொல்கிறான் காய் வந்து வெறும் 2 ஓட்டு வச்சுருக்க, ஆரம்பமே வெறும் 2 ஓட்டுது, 2 ஓட்டுலேருந்து ஆரம்பிக்கிற ரொம்ப லோவாக, எப்படியும் வாய்ப்பில்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவன் வந்து இன்னும் ஒரு 1 வீக் தான்ப்பா இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டு போயிடான். அப்போ என்ன நடக்குதுன்னா ஹோட்டாய் அங்கேருந்து வந்து நீ வந்து நல்லா பண்ணியிருக்க, நீ வந்து ஓகே தான், பட் ஆனால் வெறும் ஒரு மீட்டு அடுத்த பொட்டேட்டோ வச்சு எல்லாரையும் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட முடியும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண, டிசப்பாயிண்ட் பண்ணிடாத எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஸோ ஹோட்டாயை நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சரி ஓகே ஒரு மாதிரி வெறுத்து போகிற ஆள் தான் போல், எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டான் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா மொதல் வந்தோடனே மூஞ்சி சொல்லிச்சிருப்பான். பட் ஆனால் இவன் வந்து சப்போர்ட் பண்ணுறான் நிறைய இடத்துல. சரி ஓகே. இப்போ என்ன நடந்ததுன்னா பயப்புள்ள அப்படியே வீட்டுக்கு போய் வெறுத்து போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான். 5 நாள் ஆகிட்டு இன்ன வரைக்கும் செலக்ட் ஆகலை, எதுவுமே ஒழுங்காக பண்ணல நம்ம அப்படிங்கிற மாதிரி கிச்சன் ஒர்க்கும் சொதப்பிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு வந்து யோமி இருக்காள். ஸோ அவள் வரா, பார்த்துட்டு இந்த மாதிரி காக கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவள் காலில் அடிபட்டுருக்கு. அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கா, அதாவது ஸ்விம்மிங்கில். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்தேன், இந்த மாதிரி காலெலாம் உடஞ்சி போயிட்டு எனக்கு, இடையில வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரூடாக நடந்துக்கிறாங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவள் செஞ்ச சும்மா நார்மல் வீட்டில் செய்கிற சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவளுக்கு அழுக வந்துடுது. அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னா அந்த வீட்டு ஞாபகம், அங்கே இருக்கிற மக்களோட அந்த இது வந்து என்விரான்மெண்ட் வந்து ஞாபகம் வந்து அவளுக்கு அழுக வந்துடுது. அழுகுறா. இவனும் இங்கே சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்ணிடுறான், அவள் கன்னத்தை பிடிச்சிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் உடனே ஷாக்காகி நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுறா, பதட்டமாயிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா நீ ஏன் அழுகிற, நானும் எனக்கும் வேறு அழுக வருது அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்புறான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற ஒரு விஷயம், கடைசியில் பார்த்து இங்கே நடந்தது வேற ஒரு விஷயம். வெறுத்து போயிட்டா வாழ்க்கை திடீர்னு. அவன் இப்போ உடனே இந்த மாதிரி அவங்க அப்பா நாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள், அதுக்கப்புறம் அவனுக்கு லைட்டாக ஒரு ஐடியா மாதிரி ஏதோ கிடைக்குது. அப்போ புரிஞ்சுக்கிட்டான். சரி ஓகே இவன் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கான், இப்போ டக்குன்னு தெளிவாயிட்டான் பையன். அப்புறம் சொல்கிறா நீ எப்போதும் போல தான்டா வியடாக தான் இருக்க, நீ என்ன யோசிக்கிற என்ன பண்ணுற புரியவே மாட்டேங்குது, இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க, இங்கே இருக்கிற மக்களை பாரு, அவங்க நடந்துக்கிறத பாரு, உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், உனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அவன் உடனே ஓகே நீ கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், நீ என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டு இருக்குல்ல அந்த லஞ்ச் பாக்ஸ், ஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுவா அப்படிங்கிறோம். எடுத்துகிட்டு போப்பா உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிடுறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி கிச்சனில் வந்து நிற்கிறான். எல்லாரும் சொல்லிட்டு வராங்க அவனுக்கு எத்தனை நாள் பாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி 6ஆவது நாள்ப்பா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. அவனால் முடியாதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் வந்து காய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஸோ அவர் கூட்டு வந்திருக்காருனால நல்லா பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சா எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் சொல்கிறா யாருக்கு ராணா என்ன சொல்கிறான்னா இன்னும் 2 நாள் இருக்குல்ல பொறுத்துருங்க, அவசரப்படாதீங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஒரு நோட்டு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் வந்து ஹோட்டாய் போய் பார்த்துட்டு என்ன ஏதோ நோட்டு வச்சுலாம் பார்க்குறானே அப்படிங்கிற மாதிரி சரி விட்டுட்டு வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா
இவன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அடுத்து அவங்க என்ன பண்ணணுங்கிறத இவன் கரெக்டாக எடுத்து கொடுக்குறான். இப்போ பேன் வேணும் அப்படின்னா இவன் முன்னாடியே போய் வச்சிடறான் கரெக்டாக அந்த இடத்துல. அடுத்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஷ் வந்து நறுக்கணுமோ இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதை டக்குன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றான். எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கான். ஏன் இன்னைக்கு கதவு திறந்து விடுற வரைக்குமே பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாமே அடுத்தடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கு. அதுவும் முக்கியமாக இன்னொருத்த ஒரு பையன் இருப்பான்னு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த உருளைக்கிழங்கு நடக்க சொன்னான். ஸோ அவன் வந்து அப்படியே ஷாக்கில் நிற்கிறான், எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. இவன் எல்லார் மூமெண்ட்டையுமே நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நோட்டில் குறிச்சு வச்சிருக்கான். இந்த மாதிரி யார் யார் எப்போ என்னென்னு கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, எப்படிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்து கொடுத்துட்றானா. எல்லாம் அப்போ தான் ஹோட்டா இப்போ வந்து அந்த நோட்டை எடுத்து பார்க்குறான். அப்போ வந்து காய் அதை எட்டி பார்த்துட்டு சிரிக்கிறான். எப்பட்றா இவன் நான் நினச்ச மாதிரியே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஹோட்டாய்க்கு ஒன்றும் புரியல, எப்படி இது நடக்குங்கிறேன். எப்பட்றா ஒருத்தன் வந்து செஃப் நடந்துக்கிறத வச்சு எப்பட்றா கால்குலேட் பண்ண முடியும், எப்பட்றா அது பாசிபிள்ங்கிற மாதிரி ஹோட்டாய் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருப்பான். அப்போ வந்து ஒரு இடத்துல திரும்பி ஸ்லோ டவுன் ஆயிடுவான். ஏன்னா டயர்டு. அவனுக்கிட்ட வந்து டேட்டா இருக்குது, ஐடியா இருக்குது, கான்செப்ட் இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதுக்கான ஸ்டெமினா கரெக்டாக அவனுக்கு பத்தலை. ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்ட் ஆகலானா. அப்போ வந்து இவன் சொல்கிறான், ஹோட்டாய் சொல்கிறான், நீ வந்து கால்குலேட் பண்ணாலும் ஒரு சில இடத்துல மாறதான்ப்பா செய்யும். நீ பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்த. ஆனால் வந்து நீ ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்போதுமே வந்து ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு ஃபுல்லாலாம் இது பண்ண முடியாதுங்கிறப்ப இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எல்லா டேட்டாவும் எடுத்துட்டேன், டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது, பட் என்னால் முடியும், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், போக போக எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் கரெக்டாக எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காகு சொல்கிறான். இவன் அப்பையும் அவன் மோட்டிவேஷனை பார்த்து, அவன் மோட்டிவேட் ஆகிருக்கிறத பார்த்து ரொம்ப பெருமைப்படுறான். சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லோரும் நார்மலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக முடியுது ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேலை செய்கிறதெல்லாம் அடுத்தபட்சம், மொதல் விஷயம் எங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிறான், உனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது பார்த்துக்க அப்படிங்கிறப்ப, எதுக்கு 2 நாள், நான் இன்றைக்கே முடிக்கிறேன், இப்போவே முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பயங்கரமாக சொல்கிறாப்புல காகு. சொன்னோன்னே காய் அங்கேருந்து என்ட்ரி கொடுத்து, ஓ அப்படியே விஷயம், சரி ஓகே வாங்க இவன் தான் சொல்கிறானே, ஓகே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், ஸோ உனக்கு எங்கேருந்து இப்போ அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படிங்கிறப்ப, அப்படி என்ன ஒரு ஃபுட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி காய் கேட்குறப்ப அவன் சொல்கிறான், நான் வந்து நார்மல் வீட்டு ஃபுட்டு தான் செய்ய போகிறேன் அப்படின்னோடனே எல்லாம் விடுத்துடுறாங்க. எப்பட்றா அவன் திரும்பி என்னடா, அவன் மொதல் டைமே அதனடா சொன்னோம், ஒரு மீட்டு பொட்டுட்டை வச்சு ஒரு வீட்டு ஃபுட்டு செய்கிறது, அது வீட்டில் செய்கிற நார்மல் ஃபுட்டை செஞ்சு எங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கோம், திரும்பி அதையே அவன் பண்ணுறாங்கிறானே, என்ன கணக்கில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யோசிச்சுட்டு சரி ஓகே அப்போ வந்து காய்க்கு புரிஞ்சுட்டு, ஸோ அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு புரிஞ்சோன்னே என்ன சொல்லிடுறான், ரூமை விட்டு கிளம்புங்க, நான் மட்டும் அவன் என்ன பண்ண போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அவன் இன்றைக்கி தான் கடைசி நாளில் இன்றைக்கே முடிச்சிடறேங்கிறான், இன்றைக்கி அவன் முடிக்கல அப்படின்னா அப்படியே துரத்தி விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ வந்து காகுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட், நான் எப்படியும் நீ ஜெயிச்சிருவேன், எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் காகு இருக்கான். இவன் காய் சொல்லிட்டான், இன்றைக்கி நீ பண்ணலன்னா முடிஞ்சிச்சுப்பா, நாளைக்கு வரைக்கும் டைம் கிடையாது, நீ தானே வாய் விட்ட அப்படிங்கிற மாதிரி காய் சொல்லிட்டான். சரி ஓகே எல்லாரும் வெளில போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவன் கண்டுபிடிச்சிருப்பானோ, அவன் கவனிச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹோட்டாய் சொல்கிறான், இது வந்து பெரிய ஹோட்டல், வேர்ல்டுலேயே ஒரு பெரிய ஹோட்டல், இங்கே வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க, ஸோ ரொம்ப சீஃப் கெஸ்ட் மாதிரிலாம், அதாவது பெரிய பெரிய ரேஞ்ச் இருக்கவங்களாம் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு செய்கிறது தான் இங்கே முக்கியம். நார்மல் ஃபுட்டை செஞ்சு வெறும் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் பண்ணுறது மட்டுமே வச்சு இங்கே இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறதாங்க கான்செப்ட். அங்கே முக்கியமான விஷயம், எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இந்த ஃபுட்டு பிடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். வெறும் ஒன் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் சரௌண்டில் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு வெளியூர் ஃபுட்டு சிலது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கேருந்து வந்தாலுமே இந்த ஃபுட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க கான்செப்ட். ஸோ அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இவன் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க, புரிஞ்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாம் நினச்சிக்கிறான். ஏன்னா திரும்பி அவன் இதை எடுக்கிறான் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக நம்ம இவ்வளோ சொல்லி எடுக்கிறான் அப்படின்னா அவன் அதை புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம என்ன எடுக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம அதை எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி டேஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியங்கிறது அதில் கான்செப்ட். ஸோ அவனை எப்படியும் நம்ம வந்து மாற்றி விடுவோம், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவன் அப்பயும் அதை ஸ்டேபிளாக அவன் புரிஞ்சுக்கிறானா இல்லையாங்கிறதா இங்கே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ அவன் அதை புரிஞ்சுப்பான். காயும் வந்து நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படியோ, சரி நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவனும் ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் பண்ணிவிட்டு மீட்டை வச்சும் அதே பொட்டேட்டோ வச்சு தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பான். பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சர்வ் பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்போதும் சொன்ன மாதிரி நீங்கள் போன தடவை ரிஜெக்ட் பண்ண அதே ஒரு இது தான் எடுத்துருக்கேன், அதாவது பொட்டேட்டோ எடுத்துருக்கேன், மீட் எடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே ஓகே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமாக இருக்குது, ஹோட்டா இருக்கானே ஸ்மெல் பண்ண உடனே கத்தி எடுத்து நறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சி போயிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அவன் ஃபேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த டைம் வந்து ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மேபி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்கிற மாதிரி. ஏன்னா ஹோட்டாய் வந்து இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், தெளிவாக வந்து சொல்லியிருப்பான். என்னன்னா,
நீ வந்து இங்கே வெறும் நார்மல் ஃபுட்டை வச்சு இங்கே எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒருத்தன் புதுசாக வரானா அவங்ககிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கணும் தான் நினைப்பாங்க. அவன் பண்ணுற ஒரு விஷயம் மிராக்கிளாக இருக்கணுமே தவிர, ஏற்கனவே இங்கே எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. நீ மேக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது விஷயம் கிடையாது, அதை எப்படி பண்ணுறங்கிறது தான் விஷயம், அது எந்த மாதிரி அவுட்புட் வருதுங்கிறது தான் விஷயம் அப்படிங்கிறவங்க. வெறும் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நல்லா பண்ணால் மட்டும் பத்தாது. உங்ககிட்டேருந்து ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த நாங்கள் கற்றுக்கணும், எங்கள்கிட்டேருந்து அதாவது நீ எப்படி பண்ணங்கிறது எங்களுக்கு ஆர்வமாக இருக்கணும் அது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதையும் அவன் கரெக்டாக எல்லாரும் சொன்னது, காய் சொன்னது, அடுத்து ஹோட்டாய் சொன்னது, அவன் ஃப்ரெண்டு சொன்னது, அவங்க அப்பா சொல்லி அனுப்புனது எல்லாத்தையுமே மண்டையில் போட்டு தலைவன் ஒரு கடைசியில் ஒரு அவுட்புட்டை கொடுத்துருப்பான். இப்போ எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஓட்டிங் வந்து அடுத்த எபிசோடில் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணிருப்போம். நான் நாளைக்கே அப்லோட் பண்ணிடுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.